Hi all, this is Shwati from Sastika Designs. ஸோ இன்றைக்கி ஜாக் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்விட்ச் இருக்கும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இப்போ ஆனில் தான் இருக்குது. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே 20ல் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்டிச் லென்த்து. ஸோ நார்மலாக வந்து 2.5 to 3 வந்து இது இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகாது. ஸோ இந்த ஹேண்டிலில் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்மளோட ஸ்டிச் லென்த் பார்த்திங்கன்னா 2.5. ஸோ கேதரிங்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் த்ரெட் எலாஸ்டிக் பண்ணும்போது தான் நம்ம ஸ்டிச் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.5ல் வச்சுக்கோங்க ஸ்டிச் லென்த். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ரைட் சைடு இப்போ இங்கே பாருங்கள், நான் டைட்டு லூஸுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்க, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் ஆகும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். ஸோ இதோட இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது, புல் பண்ணும்போது டைட்டாக இருக்குன்னா நீங்கள் த்ரெட் டென்ஷனை வந்து லூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்டிச் பண்ணும்போது லூஸ் ஸ்டைல் வந்ததுன்னா ஸோ நீங்கள் வந்து த்ரெட் டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து த்ரெட்டு வந்து தைக்கும் போது மேலே வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பாபின் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எதாவது லூஸாக இருக்கா, அந்த ஸ்க்ரூ எதாவது லூஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ த்ரெட் எப்படி மிஷினில் வந்து போடலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாக மேலேருந்து வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இங்கே 3 ஹோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோலில் வந்து செகண்ட் ஹோலில் வந்துட்டு செகண்ட் ஹோல் டு தேர்ட் ஹோல். ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி, ஒரு எஸ் ஸ்டிச் மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டில் இந்த சைடு வந்து இப்படி வந்து, ஸோ தேர்டில் வந்து இப்படி வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து த்ரெட்டு, இங்கே வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு சைடு வந்துட்டு இன்னொரு சைடு வந்து வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த த்ரெட் டென்ஷன் இருக்குல்ல, இந்த த்ரெட் டென்ஷன் ரொட்டேட் பண்ணி இந்த பிளாக்கில் வந்து மேலே போட்டுட்டு ஸோ கீழே டவுனில் விட்டுட்டு ஸோ இங்கே எப்படி இன்சர்ட் பண்ணணும். ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்ததுக்கப்புறம் 2 இதுவும் பண்ணிவிட்டு த்ரெட் வந்து இப்படி புல் பண்ணும்போது உங்களோட அந்த டென்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு. அப்புறம் கீழே இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ த்ரெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோக்கணும். இந்த மாதிரி கோத்துட்டு ஸோ இதை வந்து இப்படி புல் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். ஓகே. இன்னொரு பாபின் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி இன்னொரு ஹோல்ஸ்குள்ளே ஓகேவா ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லிஃப்டரை வந்து க்ளோஸ் பண்ணணும், டைட் பண்ணிவிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன்.
பண்ணி இது வழியாக கொண்டு வந்து ஸோ கீழே வந்து இன்சர்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே த்ரெட் வந்து மேலே வரும். ஸோ இங்கே வந்து த்ரெட் மேலே எடுத்துக்கணும். ரைஸ் ஆகும். ஸோ இப்படி கீழே விட்டிங்கன்னா அப்படியே இதுவாகிடும். ஸோ கீழே வந்து ஹேண்டில் ரைஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே லிஃப்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பேக் ஸ்டிச்சுக்கான பட்டனு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடும்போதே பேக் ஸ்டிச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் லாக் ஆகும். ஸோ நார்மலாக எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணால் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.